வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் டிஎன்ஏ. அவ்வளவுதான். இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதனால டிஎன்ஏன்னு தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதாநாயகன் அதர்வா, அவர் எப்படின்னா காதல்ல தோல்வியுற்று குடித்தனம்லாம் கிடையாது, குடி ஆட்டம் பாட்டம் இப்படின்னு வாழ்க்கையில அப்புறம் வெட்டியா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். கதை நாயகி நிமிஷா சஜன். இவங்க ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு மனநோய் பிடித்து அதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில திருமணம் நடக்குது. ஹீரோவும் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவர், ஹீரோயினும் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க. திருமணம் முடிஞ்சு இல்லற வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து 10 நிமிஷத்திலே காணாம போகுது. இந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்தது, இதுதான் கதை. இந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். அவருடைய ஏற்கனவே நம்ம ஃபர்ஹானா அப்படிங்கிற படம்லாம் பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இயக்குனர் தான் அவர். ஓரளவுக்கு சிறந்த இயக்குனர். அவர் படம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் அந்த கிரைம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் வாய்ஸ் ஓவர் மாதிரி சொல்றாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல இன்ட்ரோவா இருந்தது இந்த படத்துக்கு. இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட் அதர்வாவுடைய நடிப்பு. பொதுவாக நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் எண்ணற்ற ஹீரோக்களை பார்த்துருப்போம். அதாவது என்ன சொல்றது, காதல் தோல்வி குடிச்சிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் பார்த்துட்டோம். ஆனா இதுல அதுலயும் ரொம்ப நல்ல சிறப்பா அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆரம்ப காட்சிகள்னா ரொம்ப வீக்கா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ல ஒரு சாங்கு, குடி ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து சலிச்சு போயிட்டோம். அதன் பிறகு ஹீரோ வீட்டில் இருக்கவங்களுடைய வெறுப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பை தான் இந்த படம் தவிர்த்து. இதுல பிரமாதமா அப்படின்னு சொல்றது அவர் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அப்புறம் அதர்வா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு இடம்னு கேட்டீங்கன்னா, அவர் குடிச்சிட்டு பஞ்சாயத்து வைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. அதன் பிறகு ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகியை பார்த்து ஒரு டைலாக் பேசுவார். ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ், பிரமாதமா பண்ணியிருக்கார். நிமிஷா சஜன் அவங்களுடைய ஆக்டிங், கண்ணிலே பேசுறாங்க அவ்வளவு அழகா. அதுவும் தன்னுடைய குழந்தை காணாம போனபோது அவங்க பதற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கதையில நிறைய விஷயங்கள் கதாநாயகிக்கு நடிக்கக்கூடிய ஸ்கோப் நிறைய இருக்கு, கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க திரைக்கதையில ஒரு வீக்கரான ஒரு இடம். அது இந்த படத்துல ஒரு பாட்டி கேரக்டர் வரும் பாருங்க, ரொம்ப பிரமாதம். 2 டைலாக் தாங்க பேசுறாங்க. டோட்டல் தியேட்டர் அப்படி ஒரு கிளாப்ஸ். அவ்வளவு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டி பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல், சேத்தன், ரித்விகா சுப்பிரமணியம், போஸ் வெங்கட் இப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கு. ஆனால் எல்லா காட்சிகளுமே ஒரு சின்ன சலிப்பை தருது. காரணம் அத்தனை காட்சிகளும் நம்மளால் எளிதாக யோசிக்க முடியுது. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் சொல்லியாச்சு. அதர்வா, அதன் பிறகு ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய வீக்கர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 20 நிமிஷம் அந்த வழக்கமான ஒரு ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு குடிகாரன், அந்த பாட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா கூட, ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணி வச்சுட்டா கூட ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. படம் தெளிவாக போகும். அது செஞ்சிருந்தால் இந்த படம் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கும். அதன் பிறகு 10 நிமிஷத்துல காணாம போற குழந்தை. இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு டிசார்டர்ல வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து காணாம போனா என்ன ஒரு பரபரப்பு வரணும். நமக்கு அந்த பரபரப்பு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கும் அந்த கேரக்டருக்கும் உண்டான அந்த பிணைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சரியா காண்பிக்காததுனால நம்மளும் அந்த குழந்தையோட சேர்ந்து போக முடியல. இறுதியா அந்த குழந்தை கண்டுபிடிக்க போகும்போது தானே ஓகே அந்த குழந்தை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்குன்னு தவிர, இந்த குழந்தையை கண்டுபிடிக்கணுமே, இந்த குழந்தை சேரணுமே அப்படின்னு ஆடியன்ஸ் பதைக்கணும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதை களம், அந்த மாதிரியான எந்த ஒரு உணர்வும் வரல அப்படிங்கிறது திரைக்கதையில ஒரு சின்ன மைனஸ் தான் அது. அதன் பிறகு வில்லன் கேரக்டர், இந்த படத்துல வில்லன் கேரக்டர் படத்துல முடிவு வரையும் வில்லன் யார் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் தெரியாது. ஏன்னா அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் மாதிரியா ஒரு பில்டப் பண்ணி எடுத்துட்டு போறது. ஏன்னா 2 மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு சினிமாவில். ஒன்று வில்லன் யார் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு சொல்லிடுறது, பட் கேரக்டருக்கு தெரியாம இருக்கும். அது ஒரு த்ரில்லர் டெவலப் ஆகும். அந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறும். அப்புறம் இந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளே, வில்லன் யாருன்னு தெரியாது, அவனா இவனா அப்படி இப்படின்னு டிராவல் ஆகிட்டே இருக்கும். கடைசியா வில்லன் இவன் சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு விதமான சலிப்பு வரும். அந்த சலிப்பு இந்த படத்தில் கிளைமாக்ஸ்ல நமக்கு வருது. வேற கிளைமாக்ஸ்ல இந்த கோவில்ல ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாம் தாண்டி நம்மளால கதையோட ஒட்ட முடியாது போனால் கூட அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த குழந்தையை வச்சு அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். ஆக அந்த வகையில ஒரு சுமாரான படம். அதன் பிறகு இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், பார்த்திபனுடைய ஒளிப்பதிவு சிறப்பு, விஜே சாஜு ஜோசப்புடைய எடிட்டிங். நான் சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷத்தை குறைஞ்சிருக்கலாம். இன்னும் சில காட்சிகளை ஷார்ப்பா கட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுக்கு என்ன பிரச்சனை தெரியல. மேபி டைரக்டருடைய ப்ரெஷர் இருந்திருக்கலாம், அதனால அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம். இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்க முடியும். ஜிப்ரானுடைய மியூசிக்கல்
பெருசா இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கு. இன்னும் வந்து ஆர்ஆர்ல எல்லாம் ஆனா அந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கிற படம், காட்சி அமைப்புகள் வலுனால எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒரு சிறப்பா நமக்கு தோண மாட்டேங்குது. சுமாரான ஒரு படம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.